Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளையொட்டி திமுக தலைமையகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அண்ணா படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார். காட்சிகளை பார்க்கிறோம். தமிழன்னை தந்த தலைமகன் அண்ணா நிமிர்த்திய தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்பாக பதிவிட்டிருந்தார். அண்ணா குறித்த ஒரு ஒளிப்படத்தையும் அவர் பதிவிட்டிருந்தார். தற்போது திமுக தலைமையகத்தில் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார்கள் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள். பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளையொட்டி தற்போது திமுக தலைமையகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அண்ணா உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்துகிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், விவரம் என்ன? தமிழகம் முழுவதும் அண்ணாவின் சிலைக்கு திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார்கள். இந்த பிறந்தநாள் விழாவை பொறுத்து பாத்தீங்கன்னா அனைத்து பகுதிகளும் கிட்டத்தட்ட 68,000 வாக்குச்சாவடிகள் உட்பட்ட அனைத்து பகுதிகளும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்ற தலைப்பில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு நடைபெற்று வருகிறது. தற்போது முதலமைச்சர் முன்னிலையில் உறுதிமொழி ஏற்கக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அண்ணா அறிவாலயத்தில் அண்ணா சிலைக்கு அருகில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் ஒரு கோடி குடும்பத்திற்கும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்று உறுதிமொழி ஏற்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாச்சாரத்தை குறிக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரையறைக்கு எதிராக போராடுவேன் என்பன போன்ற விஷயங்கள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. இதுல வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தத்திற்கு எதிராக தமிழ்நாட்டின் தலைகுடியை விடமாட்டேன் என 5 தலைப்புகள்ல தற்பொழுது உறுதிமொழி எடுக்கக்கூடிய காட்சிகளை நீங்க நேரடியாக பார்க்கலாம். முதலமைச்சர் வாசிக்க இங்க இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்கள் வாசிக்கிறார்கள். கட்சியுடைய மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய டி.ஆர். பாலு, அமைச்சர்கள் சேகர் பாபு, மா. சுப்பிரமணியன் உள்ளிட்டோரும் இந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்துள்ள 1 கோடி குடும்பத்தினரும் சேர்ந்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என உறுதி ஏற்கிறோம். 2வது, நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரைக்கு எதிராக போராடுவேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதி ஏற்கிறேன். நான் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆருக்கு எதிராக நிற்பேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். நான் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன். நம் மாணவர்களுக்கு உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன். ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். நான் தமிழ் மொழி, பண்பாடு மற்றும் பெருமைக்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன். எதற்காகவும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். நான் பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களையும் பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன். தமிழ்நாட்டை
தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளையொட்டி திமுக தலைமையகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் பேரறிஞர் அண்ணாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பிறகு உறுதிமொழி ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று முழங்கி உறுதிமொழி ஏற்றிருக்கிறார்கள் திமுகவினர். அந்த காட்சிகளை பார்த்தோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.